For the first time தமிழ் சினிமால தல அஜித்தும் கௌதம் மேனனும் சேர்ந்து ஒர்க் பண்ற படம் ஏஎம் ரத்னம் புரொடக்ஷன்ஸ்ல என்னை அறிந்தால். சத்யதேவ் கேரக்டர்ல தல அஜித், அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டா அருண் விஜய், அஜித்தோட வைஃபா ஹேமானிகாங்கிற கேரக்டர்ல த்ரிஷா, அனுஷ்கா ஷெட்டி, தலைவாசல் விஜய் மற்றும் பலர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா டைட்டில சீக்ரெட்டா வச்சிருந்த என்னை அறிந்தால் படத்தோட ஸ்டோரின்னு கேட்டீங்கன்னா, ட்ரைலரை வச்சு நாங்க கெஸ் பண்ணிருக்கிறது ஒரு அண்டர் கவர்ட் காப்பா அருண் விஜயோட ஃப்ரெண்ட் ஆகி ஒரு டானை பிடிக்க பிளான் பண்றாரு தல அஜித். இந்த கேப்ல தியேட்டர் ஆர்டிஸ்டா இருக்கிற த்ரிஷாவை பார்த்து லவ் ஆகி போயிடுது. மாயா பஜார்ங்கிற டிராமா எல்லாம் போட்டிருக்காங்க த்ரிஷா இந்த படத்துல. இவங்களுக்காக தனியா டிராமா சாங்கே இருக்குன்னா பாருங்களேன். அப்புறம் என்ன ஆகும், நினைச்ச மாதிரியே நம்ம தல அந்த டானை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அதோட படம் முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைப்பீங்க. பட் அதான் இல்ல. ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பேரை வச்சு என்ன ஏமாத்திட்டியல அப்படின்னு சொல்லி அருண் விஜய் டெரரான வில்லனா மாற அங்கதான் ரியல் ஸ்டோரியே ஆரம்பிக்குது. தன்னோட சிச்சுவேஷனை தல அஜித் எப்படி அருண் விஜய்க்கு புரிய வைக்கிறாரு, இதுக்குள்ள இவர் என்னெல்லாம் பண்ணிடுறாரு, எதனால த்ரிஷா இறந்து போறாங்க, அனுஷ்கா எப்படி தல அஜித்தை மீட் பண்றாங்க, இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களா, கடைசியில அனுஷ்காவோட சேராரா இல்லையா அப்படிங்கறத கௌதம் மேனன் ஸ்டைல்ல ரொமான்ஸ் அண்ட் ஆக்ஷனோட சொல்லியிருக்கிறதா இந்த என்னை அறிந்தால். இந்த படத்தை தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்குலயும் ரிலீஸ் பண்ணலாங்கிற பிளான்ல தான் முதலையே அனுஷ்கா ஷெட்டிய புக் பண்ணாங்க. பட் நம்ம த்ரிஷாவோட ரோலுக்கு தாங்க ஏகப்பட்ட காம்படிஷன். ஏமி அப்ரோச் பண்ணாங்க, த்ரிஷாவை அப்ரோச் பண்ணாங்க, சமந்தாவோட பேர் கூட லைட்டா அடிபட்டுச்சு. கடைசியில நம்ம கிரீடம் ஹீரோயினை ஓகே பண்ணிட்டாங்க. ஆனா இதுல அனுஷ்காக்கு பயங்கர கோவமா, எனக்கு பின்னாடி வந்த த்ரிஷாக்கு அதிக இம்பார்ட்டன்ஸா அப்படின்னு கௌதம் மேனனுக்கும் அனுஷ்காக்கும் சண்டெல்லாம் வந்த மாதிரி கூட சொன்னாங்க. இந்த படத்துல த்ரிஷாவோட மேக்கப், அவுட்லுக் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே லேட் 80s ஹீரோயின் ஃபீல் வருங்க. ஒருவேளை படத்துல இவங்களோட கேரக்டர் கூட அந்த பீரியடா இருக்கலாம். மின்னலைக்கு அப்புறமா திரும்பவும் கௌதம் மேனன் டைரக்ஷன்ல நம்ம விவேக் வந்திருக்காரு. அதுக்காக இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் காமெடி பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது, சீரியஸான கேரக்டரும் இருக்கா. இவரும் ஒரு போலீஸ் ஆபீசரா வராரு. என்னை அறிந்தால் இந்த தமிழ் சினிமால எனக்கு ஒரு பிரேக் அப்பா இருக்கும், சோ இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நான் ஹீரோவா நடிக்கிற வா டீல் படத்தை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி பயங்கர கான்பிடென்டா இருக்காரு நம்ம அருண் விஜய். ரொம்ப நாள் இவர் கேரக்டரை சீக்ரெட்டா வச்சிருந்தாங்க. ஆனா ஒன்ஸ் ட்ரைலர் ரிலீஸ் ஆன உடனே புரிஞ்சிருச்சு. பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்து அதுக்கப்புறம் ஒரு பவர்ஃபுல் வில்லனா அருண் விஜய் இந்த படத்துல மாறுறாரு. இவரோட கேரக்டருக்காக அரவிந்த் சுவாமி, ஆதி, பிரசாந்த், கார்த்திக்னு பல ஹீரோஸோட பேர் அடிபட்டுச்சு. ஆனா கடைசியில ஓகே ஆனது நம்ம அருண் விஜய் தான். இவரோட பிசிக்க பார்த்து ஷூட்டிங் ஸ்பாட்ல தல அஜித்தே அசந்து போயிட்டாராம். ஏகப்பட்ட டிப்ஸ் எல்லாம் வேற கேட்டிருக்காரு. இந்த படத்துக்காக நம்ம தலைக்கு 2,50,00,000 ரூபாய் சேலரிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இன்னொரு நிமிஷம் நீங்க இருந்த தலை இருக்காது. மலேசியா, சென்னை, ஹைதராபாத், ஜெய்ப்பூர்னு பல இடங்கள்ல ஷூட் பண்ணிருக்க இந்த படத்துக்கு கௌதம் மேனனுக்கு ஸ்கிரிப்டிங்ல அசிஸ்ட் பண்ண காப் ஸ்டோரினாவே இவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபேமஸான ஸ்கிரிப்ட் ரைட்டர் தம்மாருதம் ஃபேம் ஸ்ரீதர் ராகவனை இந்த படத்துக்கு கமிட் பண்ணிருக்காங்க. இது போக நேஷனல் அவார்ட் வின்னர் தியாகராஜன் குமாரராஜனும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல ஒர்க் பண்ணிருக்காரு. அப்படியே எக்ஸ்பெக்டேஷன் எகிரிட்டு இருக்க இந்த நேரத்துல தல அஜித்தை இன்னும் கொஞ்சம் மாசா காட்டணுங்கிறதுக்காக ஆஸ்திரேலியன் சினிமோட்டோகிராஃபர் டான் மெக்கார்த்தூரை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு ஸ்பெஷலான விஷயம், இந்த படத்துல நம்ம தல அஜித்க்கு அங்கிதா அப்படிங்கிற ஒரு குட்டி பொண்ணும் இருக்காங்க. அப்படியே ஆன் ஸ்கிரீன்ல தல அஜித்தோட பொண்ணு அனுஷ்காவை பாக்குற ஃபீல் வருதுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா திரும்பவும் கௌதம் மேனன் அண்ட் ஹாரிஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. எல்லா பாட்டையும் ரொம்ப அழகான லிரிக்ஸ்ல தாமரை எழுதியிருந்தாலும் ஒரே ஒரு பாட்டை மட்டும் நம்ம போடா பொடி டைரக்டர் விக்னேஷ் சிவம் எழுதியிருக்காரு. அதுதான் தல அஜித் ஃபேன்ஸ்னாலேயே ஹிட்டான அதாரு உதாரு பாட்டு. இதே மாதிரி பென்னி தயாள் பாடியிருக்க உனக்கென வேணும் சொல்லு சாங்கும், தேவன் ஏகாம்பரம் அண்ட் மார்க் தாமஸ் பாடியிருக்க என்னை அறிந்தால் சாங்கும் ஆல்பத்தோட 6 சாங்ஸ்ல ஹிட்டான சாங்ஸ். சவுத் இந்தியன் பிலிம்ஸ்லயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்னை அறிந்தால் டீசர் தாங்க 4,40,000 லைக்ஸ் அள்ளுச்சு. இதனோட டீசரை ரிலீஸ் பண்ண 12 ஹவர்ஸ்லயே 5 lakh வியூஸ். இந்த பொங்கலையும் தல பொங்கல் ஆக்கணும்னு சொல்லி பொங்கல் ஸ்பெஷலா ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த படம் கொஞ்சம் தள்ளி போனதுல ரசிகர்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் ப்ரொடியூசர் ஏஎம் ரத்னம்க்கு ஒரு சின்ன சென்டிமெண்ட் இருக்குங்க. பொதுவா மூவிஸ்னாவே ஃப்ரைடே தானே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா இவரோட ஆரம்பம் Thursday ரிலீஸ் ஆகி ஹிட் ஆச்சு.
ஸோ அதே டெக்னிக்கை இந்த படத்துக்கும் ஒர்க் அவுட் பண்ணதான் Thursday ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ ஆரம்பம் மாதிரியே இந்த படமும் ஹிட் ஆக இந்தியா கிளிட்ஸோட ஆல் தி பெஸ்ட்.